அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நாம ஒரு கிராஸ் பீஸ் வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் வைக்காம தைக்கிற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில லைனிங் ப்ளவுஸுக்குமே இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கழுத்து பகுதிக்காக வைப்போம். இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோஸ்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஆளுங்கிற ஆப்ஷன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ்க்காக இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு மிச்சமாகும். இந்த கிளாத்து தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுப்போம். இந்த கிளாத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அந்த நேராக வர்றது கிராஸாக வர்றதுன்னு 2 பகுதி இருக்கும். இதில் கிராஸ் பீஸை வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. நேராக வர பீஸை வந்து கீழே நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நான் வந்து அதில் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கிராஸாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு A4 சீட்டே எடுத்திருக்கேன். இந்த சீட்டை வந்து நம்ம ஒரு சதுரமாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து செவ்வக ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? சதுரமாக கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அகலம் வந்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நான் அளந்து பார்த்துக்கிறேன். 8.25 இன்ச் வருதுங்க. அதே 8.25 இன்ச்சையே நான் லென்த் வைஸ்லேயே மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். இதை வந்து அப்படியே நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு சதுரமான பீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கும். இனி இந்த பீஸை நம்ம சதுரமாக இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதாவது அந்த மிட் பாயிண்ட் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஃப் கிடைக்கும். இப்போ இதில் மடிப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா? அந்த கீழே ஏற்கனவே நீங்கள் கோடு போட்டதுக்கு நேராக கீழே இருக்கிற ஓப்பன் சைடை வந்து நேராக வச்சுக்கோங்க. இந்த மடிப்பு பகுதி வந்து கிராஸாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மடிப்பு பகுதி தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான கிராஸ் பீஸ் எடுக்க வேண்டிய அளவு. இப்போ நான் அந்த மடிப்பு பகுதிக்கு நேராக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற கிளாத்தை எப்படி போடணும் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இதை இழுத்து பார்த்தோம்னா நல்லா லென்த் வரும். அப்போ அது வந்து கிராஸ் பீஸு. இப்படி இழுத்தோம் அப்படின்னா லென்த் வராது. அப்போ அது ஸ்ட்ரைட் பீஸு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து உங்களுக்கு படுக்கையா அதாவது ஸ்லீப்பிங் லைனில் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கிராஸாக கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம இழுத்தோம்னா நல்லா இழுத்து கிடைக்கும். அதுதான் கிராஸாக வர பகுதி. அந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தை வந்து நம்ம போடும் பொழுதே போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம். அப்புறம் அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம மடித்து வச்சு நம்ம ஒரு லென்த்து கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டை வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் பீஸோடைய அகலம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எதுக்காக இந்த ஒரு 1 இன்ச் லென்த் அகலம் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ப்ளவுஸில் அந்த உருட்டு தையல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உருட்டு பைப்பிங் அது வைக்கிறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக 1 இன்ச் அகலம் தான் எடுக்கணும். அதை விட அதிகமாக எடுக்கக்கூடாது. அதனால நான் 1 இன்ச் அகலத்துக்கு நான் மார்க் பண்ணிட்டு வரேன். இதே நீங்கள் மடித்து அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் லென்த்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த 1 இன்ச் அகலம் அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்கேலுடைய அகலத்துக்கு கரெக்டாக வருது. என்னுடைய ஸ்கேல் வந்து இரும்பு ஸ்கேலு. அதனால் கரெக்டாக வருது. அதனால் அதே அகலத்துக்கு நான் வச்சு பக்கத்தில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா நான் கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு மார்க்கிங்கை மட்டும் அந்த முக்கோணமாக மடித்து பேப்பரை வச்சு மார்க் பண்ணால் போதும். மீதி எல்லாமே நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான லென்த்துக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. இதுதான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண வேண்டிய பர்ஃபெக்டான மெத்தேடு. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கழுத்தோடைய ரவுண்ட் ஷேப் கட்டையெல்லாம் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் வெளியில் கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் இதை யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பெய்டு டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். 3 மந்த் கோர்ஸு. 3 மந்த் கோர்ஸுக்கு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு டெய்லரிங் பத்தி சும்மா ஸ்டிச்சிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னாலே போதும் தான். நீங்க வந்து என்னுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க சொந்தமா கடை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து, சுடிதார்லேருந்து, ப்ளவுஸ்லேருந்து, அதில வர போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, கட்டோரி ப்ளவுஸு அ எல்லா டைப்புமே ஆல் வெரைட்டியுமே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப கம்மி பீஸ் தான். ஓகே. இப்ப நம்ம பெரிய கிளாத்து பெரிய பேப்பர் வச்சு மடிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி நான் சின்ன சைஸ் பேப்பரும் எடுத்து இந்த மாதிரி மடிச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சின்ன சைஸ் பேப்பரையும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல மடிச்சுட்டு, இந்த மாதிரி கிராஸா வச்சீங்கனாலும் உங்களுக்கு கிராஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெரிய பேப்பர் தான் வைக்கணும் இல்ல, சின்ன பேப்பர் வச்சாலுமே உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இப்ப நான் சின்ன பேப்பர் வச்சு கீழ வந்து லென்த் அகலமா இருக்கிற அந்த அகலம் வந்து கம்மியா இருக்கிற பகுதியில நான் உங்களுக்கு கோடு போட்டு கட் பண்ணி காட்டுறேன். இதில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுட்டு, அதுக்கு நேரா இந்த மடிச்சு வச்ச பேப்பர வந்து வச்சுக்கணும். அந்த மடிப்பு பகுதி தான் உங்களுக்கு கிராஸ்ல வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு, இந்த கோட்ட வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில மறுபடியும் 1 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் அந்த ஸ்கேல வச்சு வச்சு, பக்கத்தில நம்ம எவ்வளோ வரைக்கும் நம்ம கோடு போட முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் பேப்பர் அப்டின்னா, நம்ம மிஷினுக்கு அடியில வைக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இடம் பத்தாது. அதனால இந்த சின்ன பேப்பரா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம அம் அப்படியே வச்சு நம்ம எப்பவுமே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தத வந்து நான் எப்படி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்றேங்கிறத பாருங்க. இப்ப நான் கிராஸ் பீஸோட ஒரு கிளாத்த எடுத்து ஸ்லீப்பிங் லைன்ல, அதாவது படுக்கையா வச்சுக்கிறேன். இன்னொரு கிளாத்த எடுத்து செங்குத்தா வச்சுக்கணும். ஸ்டாண்டிங் லைன்ல வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருங்க ஒரு பீஸ ஒரு மாதிரியும், இன்னொரு பீஸ கிராஸா வர மாதிரியுமெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா வைக்கக்கூடாதுங்க. ஒரு பீஸ் வந்து அ ஸ்ட்ரெயிட்டா வரணும். கீழ வந்து படுக்கையா வரணும். இன்னொரு பீஸ் வந்து மேல ஸ்ட்ரெயிட்டா வரணும். இந்த மேல ஸ்ட்ரெயிட்டா வர பீஸ நம்ம மேல் பக்கமா வேணாலும் வைக்கலாம். இல்ல கீழ் பக்கமா வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு 2 மாதிரியுமே வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ ஸ்லீப்பிங் லைன்ல வச்சுட்டேன். இன்னொரு பீஸ வந்து மேல் பக்கமா ஸ்டாண்டிங் லைன்ல வச்சிருக்கேன். இப்ப இதோட நுனி பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு நான் 1/4 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்க்கு மேல நான் ஸ்டிச் போட போறேன். இந்த மாதிரி தான் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும் பொழுது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது நேரா வரும். கிளாத் வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ்ல ஜாயின் பண்றக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்க கிராஸா வச்சு ஜாயின் பண்ணாலும் நேரா தான் வரும். இருந்தாலும் அதனுடைய ஃபினிஷிங்க்கும், இதனுடைய ஃபினிஷிங்க்கும் கண்டிப்பா நெறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. நெறைய பீஸ் இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. இத வந்து இப்ப நம்ம நேர் பண்ணிட்டு, இப்ப விரிச்சுட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா நேரா வருங்க கிளாத்து. இந்த கிளாத் வந்து நேரா வர்றது மட்டும் முக்கியம் இல்ல. இதனுடைய அந்த நூல் இழைகளும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான உங்களுக்கு ஷேப்ல இருக்கும். அப்ப நீங்க அந்த ரவுண்ட் ஷேப் கழுத்தோடைய ரவுண்ட் ஷேப்க்கெல்லாம் நீங்க மார்க் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பரா வருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி வச்சோம், மேல வந்து செங்குத்தா வர மாரி வச்சோம். இப்ப நான் இன்னொரு பீஸ எடுத்து கீழ் பக்கமா செங்குத்தா வர மாதிரி வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண நல்ல பீஸுக்கு மேல தான் இத வந்து நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி தான் கீழ வந்து நான் அப்படியே கிராஸா மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மார்க்கிங்க்கு மேல நான் ஸ்டிச் போட போறேன். ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்டார்ட்டிங்லயும் சரி, எண்டிங்லயும் சரி நல்லா வந்து ஓவரா அந்த போட்ட தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராம இருக்கும். இத நான் மறுபடியும் விரிச்சு விட்டுக்கிறேன். விரிச்சு விட்டு மேல வந்து ஒரு கீறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அந்த கிராஸ் பீஸ்ல கிராஸா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா? அந்த பீஸ்ல ராங் சைட்ல திருப்புனீங்க அப்படின்னா 2 பகுதியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2 கிளாத்த வந்து 2 சைட்ல நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஒரே சைட்ல திருப்பாம, ஒரு கிளாத்த லெஃப்ட் சைட்லயும், இன்னொரு கிளாத்த ரைட் சைட்லயும் திருப்பி விட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப மொந்தமாகாம இருக்கும். ரொம்ப தடிமனாகாம இருக்கும். அப்ப நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்றப்போ ரொம்ப அது வந்து நீட் ஃபினிஷிங் குடுக்கும்.
இப்போ நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணும் பொழுது கீழே இருக்கிற கிளாத்தோடைய நல்ல பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா கிளாத் இன்னொன்று வைக்கும் பொழுது அது வந்து இந்த மாதிரி செங்குத்தா வச்சிருக்கேன். அது வந்து கீழ்ப்பக்கமா செங்குத்தா வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்க கீழ்ப்பக்கமா வர மாரி வைக்கலாம். மேல வர மாரி வைக்கலாம். ஆனா ஒரு கிளாத் வந்து கண்டிப்பா அ கீழ வந்து படுக்கையா இருக்கணும். இன்னொரு கிளாத் வந்து செங்குத்தா இருக்கணும். செங்குத்தா வைக்கிற பீஸ நம்ம மேல வேணாலும் வைக்கலாம். கீழ வேணாலும் வைக்கலாம். அப்படி சொல்றேன். ஒரு கிளாத் வந்து ஸ்லீப்பிங் லைன்ல இருக்கணும். இன்னொரு கிளாத்த வந்து நம்ம ஸ்டாண்டிங் லைன்ல வைக்கணும். வச்சு இந்த மாதிரி நல்லா ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான லென்த்துக்கு நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் லாஸ்ட்டா ஒரு குட்டி பீஸையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வர அந்த 2 கோணையிலயுமே எக்ஸ்ட்ரா வர கிளாத்த வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/4 இன்ச் அகலம் மட்டும் விட்டுட்டு, கட் பண்ணிட்டு இத வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இனி ராங் சைட்ல திருப்பிட்டு நான் அந்த 2 சைட்லயுமே ராங் சைட்ல 2 கிளாத் வரும் இல்லைங்களா? அத ஒரு கிளாத்த லெஃப்ட் சைட்லயும், இன்னொரு கிளாத்த வந்து ரைட் சைட்லயும் நான் நல்லா திருப்பி விட்டு நல்லா கீறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் போட்ட எல்லா இடத்துலயுமே நான் நல்லா கீறி விட்டுக்கிறேன். இப்ப வந்து தேவையான லென்த்துக்கு நான் வந்து இந்த கிராஸ் பீஸ வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதனுடைய அகலத்த உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கரெக்ட்டா 1 இன்ச் வந்து அகலம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் கட் பண்ணும்பொழுது 1 இன்ச் இருந்தது இல்லைங்களா? அது அப்படியே தான் இருக்கும். நம்ம கிராஸ் பீஸ் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சாதா ப்ளவுஸுக்கு உருட்டு பைப்பிங் வச்சு எப்படி நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் காட்டப் போறேன். கழுத்து பகுதியில உருட்டு பைப்பிங் நான் வந்து உங்களுக்கு காட்டப் போறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சாதா ப்ளவுஸ் தைக்கிறவங்க கண்டிப்பா உருட்டு பைப்பிங் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.